தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கடத்தூர் அருகே உள்ள சில்லாரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பச்சையப்பன். இவரின் மூத்த மகள் ரம்யாவின் கணவர் சிவசங்கரன். இவர் அடிக்கடி மது அருந்திவிட்டு ரம்யாவிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவரின் செயலை பொறுத்துக்கொள்ள முடியாத ரம்யா கணவரை பிரிந்து சென்னையில் கடந்த 9 வருடங்களாக தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை பச்சையப்பன் வீட்டிற்கு சென்ற சிவசங்கரன் தனது மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கூறி கையில் பெட்ரோல் கேனுடன் மாமியார் வீட்டிற்கு சென்று தனது மாமியாரான கவிதா மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். இதனை தடுக்கச் சென்ற பச்சையப்பனை சிவசங்கரன் தாக்கியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த பச்சையப்பன் மற்றும் கவிதா ஆகியோர் சிவசங்கரனை கட்டி போலீசிடம் ஒப்படைக்க திட்டம் போட்டுள்ளனர். ஆனால் அவர் இருவரையும் கீழே தள்ளிவிட அதன்பின் மண்வெட்டி மற்றும் கட்டையை கொண்டு தாக்கி அவரது கழுத்தில் கயிறை மாட்டி தென்னை மரத்தில் கட்டி கொலை செய்துள்ளனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மாமனாரால் கொலை செய்யப்பட்ட மகனுக்கு நீதி கேட்டு காவல் நிலையம் முன்பு அவரது தாய் மற்றும் உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சந்தியப்பன் அதாவது எங்க மகனுக்கும் எங்க மருமகளுக்கும் பல நாள் பிரச்சனை. எங்க மகனுக்கு 2 ஏக்கர் நிலம் பாகம் கொடுத்தான். அந்த நிலத்தை பொண்டாட்டி மேல கரியம் பண்ணி வச்சோம். அந்த நிலம் காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அந்த நிலத்தை பாகம் பண்ண நாள்லேருந்து ஆம்பளை முன்னாடி தருக்கோம். பொண்டாட்டி மேல கரியத்தை நான் கூட வாழ மாட்டோம், என் பேர் ரெக்கார்டு இருக்குது, நான் கூட வாழற மாதிரி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை முன்னாடிக்கு 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. பொண்டாட்டி உடனே என்ன பண்ணா, அவங்க தங்கச்சி மெட்ராஸில் இருக்கிறான். அவங்க தங்கச்சி கிட்ட 2 புள்ளிகள் கூடும்போது மெட்ராஸில் கொடுத்தலாம் போயிட்டான். அதாவது எங்கள் மகன் என் பொண்டாட்டி இருக்கிற இடம் எங்கன்னு காட்டான். ஏன்னா அவனுக்கு பொண்டாட்டின்னு சொல்லி இழுத்தவனை அடித்து கொலை பண்ணி தென்னை மரத்தில் ஜுருக்கு வச்சு தூக்கிட்டாங்க சார். இதுதான் நைட்டு நடந்தது. சனிக்கிழமை அடித்து மட்டைக்கோள், அதாவது காரவேலை செய்கிற மட்டைக்கோள், இந்த மட்டைக்கோள் சனிக்கிழமை புறம்பாக்க சனிக்கிழமை ஒரே அடி அடிச்சு தான் அவன் கீழே விழுந்துட்டான். அப்புறம் காலக்கையெல்லாம் ஒடிச்சிட்டாங்க. அதுக்காக கடத்தூர் காவல் நிலையத்துக்கு நாங்கள் நீதி கேட்க வந்தோம். எங்களுக்கு நீதி பிறக்கலை. அந்த நீதி எங்களுக்கு வேணும். இதுதான் நடந்தது. என் பேர் சைத்ரா. எங்கள் அப்பாவை எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. யார் யாருன்னு தெரியல, யார் யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியணும். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காலையிலேருந்து யார் என்னன்னு தெரியல. கடத்தூர் காவல் நிலையத்துலேருந்து சொல்கிறோம். என்ன ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பாவை யார் கொண்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார் யாருன்னு விசாரிங்க, எங்கள் அப்பாவை யார் யார் சாகடிச்சாங்கன்னு தெரியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் அவங்க நாங்கள் 2 பேர் தான் சாகடிச்சோன்னு சொல்லி 2 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. அவங்க தாத்தா அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் அவங்க மேலே மட்டும்தான் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் 2 பேரால் சாவடிக்க முடியாது. யார் யார் சாவடிச்சாங்கன்னு எனக்கு தெரியணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.